முதலிலே வணங்கி, நடவு செய்த தோழர் கூலி நாளனாவை ஏற்பதும் உடலுழைப்புலாத மூடர் உலகை ஆண்டுலாவலும் கடவுளான என்றுரைக்கும் கயவு கூட்டம் தன்னிலே கடவுள் என்ற கட்டறுத்து தொழிலாளரை ஏவோம் என்ற புரட்சி கவிஞருடைய அந்த வரிகளோடு என்னுடைய உரையை துவக்குகின்றேன். அன்பார்ந்த அறிவொளி காணொளி இயக்குனர் அவர்களே, ஐயா தாமோதரன் அவர்களே, ஐயா மோகன்ராஜ் அவர்களே, தனக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையிலும் கூட அறிவொளி காணொலியிலே எப்படியாவது பங்கேற்று அதிலே தன்னுடைய பாடல்களை பாட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு பாடலை பாடி இருக்கக்கூடிய அருமை தோழர் பொற்செழியன் அவர்களே, தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் தொண்டு செய்யக்கூடிய தென்மொழி பெண்ணன் ஈகவரசன் அவர்களே, பாவேந்தருடைய பாடல் வரிகளை மிக உணர்ச்சி பொங்க எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய அருமை ஐயா சித்தார்த்தன் அவர்களே, மற்றும் இந்நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா சோம வேலாயுதம் அவர்களே, ஐயா நேரு அவர்களே, மற்றும் உள்ள அறிவுசால் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் மீது அவர் வாழ்ந்த காலத்திலும் அவர் மறைந்து 45 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அவர் மீதான அவதூறுகளுக்கு எல்லளவும் குறைச்சல் இல்லை. அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் மீது ஏராளமான சொல்லம்புகள் வீசப்பட்டன, செருப்புகள் வீசப்பட்டன, மலம் வீசப்பட்டது, அழுகிய முட்டைகள் வீசப்பட்டன. அவர் மறைந்த பிறகும் கூட அவரை பற்றிய விமர்சனங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்தான் தமிழ் இனத்தின் பாதுகாவலர், தமிழ்நாட்டின் பாதுகாவலர், திராவிட இனத்தின் பாதுகாவலர். அவருடைய அந்த பாதுகாவல் என்பது இந்த தமிழ் மண்ணுக்குள்ளே, திராவிட மண்ணுக்குள்ளே ஆரியம் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. அது ஒரு கற்கோட்டையை போன்றது, ஒரு பாதுகாப்பு அரணை போன்றது. அந்த பாதுகாப்பு அரண் இருக்கின்ற வரை நம்மால் நுழைய முடியாது என்று கருதக்கூடிய ஆரியம் பல்வேறு கோழிகளை பிடித்து, காளிகளை பிடித்து அவர் மீது அவதூறு சீட்டை இறைத்துக் கொண்டிருக்கிறது. அதில் பல அவதூறுகள். அந்த அவதூறுகளுக்கெல்லாம் நம்முடைய தோழர்கள், நம்முடைய திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அவ்வப்பொழுது பதிலடி கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட எழுத்தாளர் திருமாவேளன் அவர்கள் பல்வேறு தலைப்புகளிலே பெரியாரை பற்றி ஆய்வு செய்து அவர் மீது வீசப்பட்ட அந்த அவதூறு அம்புகளுக்கு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா சித்தார்த்தன் சொன்னது போல தந்தை பெரியார் அவர்கள் ஆதிக்க சாதிகளுக்கு மட்டும்தான் பாடுபட்டார், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை, அவர் ஆதிக்க சாதிகளுக்கு மட்டுமே பெரியாராக இருந்தார் என்றெல்லாம் பலரும் புலம்பிக் கொண்டிருந்த நிலையிலே திருமாவேளன் அவர்கள் பல ஆண்டுகள் முயற்சி செய்து பெரியாருடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் படித்து பெரியார் திடலிலே அங்கிருந்த குடியரசு, பகுத்தறிவு, விடுதலை ஏடுகளை புரட்டி பெரியார் நடத்திய மாநாடுகள், பெரியார் பேசிய பேச்சுக்கள் அத்தனையும் தொகுத்து அந்த மாநாடுகளிலே என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன, அதிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேறுவதற்கான கருத்துக்கள், தீர்மானங்கள் என்னென்னலாம் நிறைவேற்றப்பட்டன என்பதை மிக துல்லியமாக ஆய்வு செய்து மிகப்பெரிய ஒரு ஆய்வு ஏட்டினை ஆதிக்க சாதிகளுக்கு மட்டுமே பெரியாரா என்ற தலைப்பிலே மிக சிறப்பானதொரு நூலை அவர் எழுதியிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய தோழர்கள் சொன்னது போல இந்த இயக்கம், திராவிட இயக்கம் என்பது அது தமிழருக்கு எதிரான இயக்கம் என்று சொல்லி தமிழர்களை திராவிடர்கள் என்று சொல்லி பெரியார் இருட்டடிப்பு செய்து விட்டார். திராவிடத்தால் தான் தமிழன் வீழ்ந்தான், திராவிடத்தை ஆண்ட திராவிட மன்னர்கள், தெலுங்கு மன்னர்கள், கன்னடர்கள் தான் தமிழனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்றெல்லாம் பல்வேறு அவதூறுகளை இன்றைக்கும் கூட நாம் தமிழர் போன்றவர்கள், இன்னும் தமிழ் தேசியவாதிகள் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பெரியார் தமிழர் இல்ல, அவர் ஒரு கன்னடியர், பள்ளிஜ கன்னடியர், நாயுடு என்றெல்லாம் சொல்லி அவர் மீது பல்வேறு அவதூறு சேற்றினை வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலே தோழர் திருமாவேளன் அவர்கள் இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் என்கின்ற ஒரு அருமையானதொரு தொகுப்பினை 2 பாகங்களாக வெளியிட்டு அந்த தமிழ் தேசியவாதிகளின் முகத்திலே அறைந்திருக்கிறார். திருமாவேளன் அவர்கள் தான் இப்பொழுது இந்த ஒரு சிறிய நூலையும் எழுதியிருக்கிறார். கீழ வெண்மணியும் பெரியாரும் என்கின்ற
ஒரு சிறிய நூல். ஒரு 60 பக்கம் தான், 64 பக்கம் இதுல இருக்கு. இவ்வளவு மட்டும்தான் இருக்கு. ஆனால் இதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்திகள் மிக அரிய தகவல்களை ஏராளமாக சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் விரிவாக்கம் செய்தால் இன்னும் பல பெரிய ஆய்வு நூல்களை செய்ய முடியும் என்கின்ற அடிப்படையிலே அவர் சொன்னவற்றை சுருக்கி நானும் சுருக்கி உங்கள் மத்தியிலே கொஞ்சம் மேலோட்டமாக சொல்கிறேன். அந்த நூலை வாங்கி அனைவரும் படித்து அதை தெரிந்து கொள்ளலாம். இன்னும் நம்முடைய தோழர்களுக்கு நம்முடைய தந்தை பெரியாருடைய எழுத்துக்கள் பேச்சுக்களை படிக்கின்ற பொழுது இதற்கான பதிலை நாம் சிறப்பாக அறிந்து கொள்ள முடியும் என்ற வகையிலே இந்த கீழ வெண்மணியை குறித்து பலரும் பல விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 44 உயிர்கள் துடிதுடிக்க கொல்லப்பட்ட போது பெரியார் கண்டிக்கவில்லை. ஏனென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. அதனால் ஆட்சிக்கு சிக்கல் ஏற்படும் என்பதற்காக பெரியார் அதில் மௌனமாக நடந்து கொண்டார் என்று ஒரு சாராரும், 44 உயிர்களை கொண்டது கோபாலகிருஷ்ணன் நாயுடு, பெரியாரும் நாயுடு, அதனால் அவர் மௌனமாக நடந்து கொண்டார் என்று இன்னொரு சாராரும் சொல்கிறார்கள். இரண்டு காரணத்துக்கும் அறிவு நாணயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி ஐயா திருமாவளவன் எழுதுகிறார். 1968ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் நாள் கீழ வெண்மணி கொடூரம் நடந்தது. ஐயா கேக்குதா? இடையில இடையூறு ஏற்படுகிறது. என்ன? கேக்குதுங்க. 1968ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கீழ வெண்மணியிலே கொடூரம் நடந்தது. 90 வயதான பெரியார் அப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறார். 30ஆம் தேதி தான் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புகிறார். ஆனால் 26ஆம் தேதியே விடுதலையில் ஒரு செய்தி, பெட்டி செய்தி வருகிறது. கீழ வெண்மணி குறித்து பெரியாருடைய தலையங்கம் நாளை வரும் என்று சொல்லி ஒரு பெட்டி செய்தி வருகிறது. அதே போல அந்த 27ஆம் தேதி வருகிறது, 28ஆம் தேதி வரும் என்று சொல்லுகிறார்கள். 30ஆம் தேதி தான் பெரியார் வந்து மருத்துவமனையிலிருந்து வெளியே வருகிறார். அந்த தலையங்கம் என்பது நீண்ட தலையங்கமாக இருப்பதால் அந்த காலத்துல உடனடியே வெளியிட முடியாது என்பதால் முதல் நாளே சொல்லிவிட்டு அதனை வெளியிடுவார்கள். இந்த காலம் போல வந்து வாட்ஸ்அப், பேஸ்புக் இருக்கக்கூடிய காலம் இல்லை. அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போய் உடனே வீடியோ எடுத்து உடனே பதிவு செய்யக்கூடிய காலம் அல்ல. அன்றைக்கு இருந்த பத்திரிகை அதனுடைய வசதி வாய்ப்புகள் அப்படித்தான் இருந்தது. 26ஆம் தேதியே அறிக்கை எழுதிவிட்டார். 27ஆம் தேதி அந்த செய்தி வருகிறது. நாளைய தினம் பெரியார் அவர்கள் அறிக்கை எழுதுவார்கள் என்று வருகிறது. 28ஆம் தேதி அவருடைய அறிக்கை, நீண்ட அறிக்கை வருகிறது, தலையங்கம் வருகிறது. அந்த கீழ வெண்மணி சம்பவத்தை பற்றி மிக கடுமையாக பெரியார் அவர்கள் அந்த அறிக்கையில சொல்லி இருக்கின்றார்கள். அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து என்ன என்று சொன்னால், கடந்த 20 ஆண்டுகளில் நாட்டின் செல்வாக்கு பெறாத அயோக்கியத்தனம், அக்கிரமம், கொள்ளை, கொலைகாரத்தனம், நாச வேலைகள் என்பவர்களில் ஒன்று கூட பாக்கி இல்லாமல் செல்வாக்கு பெற்று தினசரி நடைபெற்று வருகின்றன. அவை எந்த அளவுக்கு வளர்ந்தன என்றால், காந்தியார் கொல்லப்பட்டார், தலைவர் காமராஜரை கொல்ல முயற்சிகள் செய்யப்பட்டன, போலீஸ் அதிகாரிகள் கட்டி போட்டு நெருப்பு வைத்து கொளுத்தப்பட்டனர், நீதி ஸ்தலங்கள், ரயில் நிலையங்கள் கொளுத்தப்பட்டன, ஜெயில் கதவு உடைக்கப்பட்டது, பல வாகனங்கள் கொளுத்தப்பட்டன, வழிப்பேர்கள் நடந்தன மற்றும் நிலங்களில் அறுவடை செய்து கொண்டு போகப்பட்டன, விவசாயிகளின் வீடுகள் கொளுத்தப்பட்டன. கடைசி நடவடிக்கையாக நேற்று முன்தினம் தற்காப்புக்காக ஓடி ஒளிந்த 42 பேர்கள் பதுங்கி கொண்ட வீட்டை பூட்டி கொளுத்தி 42 பேர் கருகி சாம்பலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவும் அரசியல் கட்சிக்காரர்களால் பட்ட புகழில் வெட்ட வெளிச்சத்தில் வெளிப்படையாகவே செய்யப்பட்ட காரியங்களாகும். சட்டவிரோதமான, பலாத்காரமான, நாச வேலைகளான காரியங்களை செய்து அதன் மூலம் பலன் பெறுவதற்கென்று ஏற்படுத்தி கொண்ட ஸ்தாபனங்களாலேயே அவற்றின் பலனாகவே செய்யப்பட்ட நடைபெற்ற காரியங்களாகும். இவைகளை அடக்க பயன்படும்படியான போதிய சட்டம் இல்லை. சட்டம் செய்வது லோதா கொள்கைக்கு விரோதமாக இருந்து வருகிறது
சட்டத்திற்கும் நீதிக்கும் சம்பந்தமில்லாத நீதி ஸ்தலங்கள் தான் நிறைந்திருக்கின்றன. சட்டங்களின் யோக்கியதை இப்படி இருக்க பழிவாங்கும் ஜாதி உணர்ச்சி கொண்ட சுயநலத்தையே முக்கியமாக கருதுகிற நீதிபதிகளே 100க்கு 90 பேர்களாக இருக்கிறார்கள் என்று போகிறது பெரியாரின் நீண்ட அறிக்கை. வெள்ளையர்கள் வெளியேறியவுடன் நாடு அயோக்கியர்கள் வசமாகிவிட்டது. அதுதான் இத்தகைய வன்முறைகளுக்கு காரணம். இன்றைய சட்டத்தால் இதை தடுக்க முடியாது. இன்றைய ஆட்சியாளர்களுக்கு இதை தடுக்கும் பலம் இல்லை. ஜனநாயக தன்மையால் இதை தடுக்க முடியாது. ஜனநாயகம் ஒழிக்கப்பட்டு அரசநாயகம் வந்தால்தான் இந்த வன்முறைகளை தடுக்க முடியும் என்று அடுக்கடுக்காக பெரியார் அவர்கள் அந்த அறிக்கையில் எழுதுகின்றார்கள். எழுதிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார், இந்த நாட்டிலே கம்யூனிஸ்ட் இயக்கம் தடை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதுக்கு காரணங்களை பின்னால நான் சொல்றேன். சொல்லிட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, இந்த பெரியார் திமுக அரசுக்கு எந்த அவப்பெயரும் வரக்கூடாது என்பதற்காகத்தான், திமுக அரசுக்கு ஆதரவாகத்தான் இந்த அறிக்கை எழுதாம இருந்தார். அதாவது வெண்மணி நிகழ்ச்சியை கண்டுகொள்ளாமல் இருந்தார் என்று சொல்லி ஒரு அவதூறை பரப்புகின்றார்கள். அது எவ்வளவு அபத்தமானது என்பதனை திருமாவேளன் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த நிகழ்ச்சி நடந்தது 1968 டிசம்பர் மாதம் 25. அப்பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றார். அமெரிக்காவுக்கு சென்று சிகிச்சை பெற்று ஓய்வில் இருக்கின்றார்கள். சரியாக ஒரு மாதம் கழித்து அவர்கள் பிப்ரவரி 3ஆம் தேதி அவர்கள் மறைந்து விடுகிறார்கள். அந்த அளவிற்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் கூட இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் மிக 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 மனம் வருந்தினார். அப்பொழுது செய்தியாளரிடத்தில் பேட்டி அளிக்கிறார். இந்த கோரமான நிகழ்ச்சிகள் குறித்து தஞ்சை மாவட்டம் கீவளூரிலிருந்து எனக்கு கிடைத்துள்ள செய்திகள் என்னை அதிர்ச்சி அடைய செய்துள்ளன. உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் இந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துக்கு விரைந்து சென்றுள்ளார். தஞ்சை மாவட்ட கலெக்டருடனும் அந்த மாவட்ட போலீஸ் தலைமை அதிகாரியுடனும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உயிரிழந்தோர் அனைவரது குடும்பங்களுக்கும் எனது ஆழ்ந்த துக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், அங்கு திரு கோபாலகிருஷ்ணன் என்பவர் கைது செய்யப்பட்ட செய்தியும் கிடைத்தது. மேலும் பலர் கைதாகக்கூடும். இந்த நிகழ்ச்சிகள் குறித்து எனது துயரத்தையும் மனவேதனையும் வெளியிட எனக்கு வார்த்தைகள் வரவில்லை. ஏனெனில் நடந்துள்ள நிகழ்ச்சிகள் அத்தனை கோரமானவை, மிருகத்தனமானவை என்று முதல்வர் அண்ணா அறிக்கையை எழுதுகிறார். அந்த அறிக்கையும் பெரியாருடைய அந்த தலையங்கம் வெளிவந்த அதே நாளிலே 28/12/1968 வருகிறது. உடனடியாக முதல்வர் அவர்கள் அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை அந்த ஊருக்கு அனுப்புகிறார். கீழ வெண்மணிக்கு போக சொல்கிறார். அவரோடு அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்த மாதவன் அவர்களும் போகின்றார்கள். அங்கே சென்ற கலைஞர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நினைத்து பார்க்க முடியாத அளவு கொடுமை நடந்து விட்டது என்று அமைச்சர் கருணாநிதி பேட்டியளித்தார். அன்று இரவு 12 மணிக்கு சென்னைக்கு அவர்கள் வந்தார்கள். அதுவரை தூங்காமல் விழித்திருந்தார் முதல்வர் அண்ணா. அவர்களிடம் விவரங்களை தெரிந்து கொண்ட அண்ணா நள்ளிரவு 1:30 மணி அளவுக்கு செய்தியாளர்களை சந்தித்தார், விவரங்களை கூறினார் என்று சொல்லி அந்த சட்ட வல்லுநரிடம் பேசி நாளை முடிவு சொல்வதாகவும் சொன்னார். மறுநாள் காலையிலேயே சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கணபதியார் பிள்ளை தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். அதாவது அன்றைய திமுக அரசே அதனை மறைக்கவில்லை, பகிரங்கமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்தபோது ஆளும் திமுகவை காப்பாற்ற பெரியார் ஏன் முயற்சி செய்ய வேண்டும் என்று திருமாவேளன் அவர்கள் கேட்கிறார்கள். திமுக ஆட்சியை அண்ணாவை பெரியார் ஆதரித்தார் என்பது உண்மைதான். அதற்காக விமர்சனமே செய்யவில்லை என்பதும் உண்மை அல்ல. அண்ணா ஆட்சியாக இருந்தாலும், அவர் மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற கலைஞர் ஆட்சியாக இருந்தாலும் அவர்கள் மீது விமர்சனம் வைக்க பெரியார் தயங்குதே கிடையாது. ஏனென்று கேட்டால், அன்றைக்கு நாகர்கோவில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே காமராஜர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அன்றைக்கு திமுக அந்த ஆட்சியே பெரியாருக்கு காணிக்கை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பெரியார் அவர்கள் அன்றைக்கு காமராஜரைத்தான் ஆதரித்தார், திமுகவை ஆதரிக்கவில்லை. அந்த அளவிற்கு திமுகவை அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் திமுக நடத்திய அந்த உலகத்தமிழ் மாநாட்டிலே கம்பன், கண்ணகி முதலிய சிலை நாட்டு விழா முதலான காரியங்கள் தமிழர் சந்ததிக்கு வளர்ச்சிக்கு கேடான காரியம் என்பது எனது கருத்து என்று சொல்லி, நான் சமுதாய முன்னேற்ற தொண்டன் ஆனதால் எனக்கு கடவுள், மதம், ஜாதி பற்று இல்லை என்பதோடு மொழி, இலக்கியம் முதலிய பற்றும் இல்லை என்று 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே சொல்லி வருவதோடு எதிர்த்தும் கொளுத்தியும் வந்திருக்கிறேன். அதுபோல கட்சி பற்றும் இல்லை என்று சொல்லி வந்ததோடு ஒரு இரவில் கர்ணம் அடித்து கட்சிகளுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் இருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி திமுகவை எதிர்த்தும் அவர்கள்
விடுதலையிலே எழுதியிருக்கிறார்கள். இப்படி பெரியார் அவர்கள் திமுகவை எதிர்த்து கொண்டிருந்தும் அந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுகின்ற பொழுது திமுகவுக்கு ஆதரவாக பெரியார் அறிக்கை வெளியிடவில்லை என்று சொல்லி பெரியார் மீது அன்றைக்கு விமர்சனம் செய்தார்கள். இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரியார் அவர்கள் உடனடியாக 28ஆம் தேதி அந்த அறிக்கையை எழுதியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் விடுதலையிலே உடனடியாக அந்த செய்தி 27ஆம் தேதியே செய்தி வருகிறது. அதே போன்ற செய்தி தினமலர், தினமணி போன்ற பத்திரிகைகளும் வருகிறது. விவசாய தொழிலாளர்களுக்கு மோதல் என்ற தலைப்பு தான் அங்கே தினமணியும் கொடுத்திருக்கிறது, விடுதலையும் கொடுத்திருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது பெரியார் அந்த தொடர்ச்சியாக அந்த விடுதலையிலே அந்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இது ஒரு செய்தி. திமுக காப்பாற்றுவதற்காக பெரியார் இந்த கீழவன்மணி பிரச்சனையை மறைக்கவில்லை என்பது திருமாவளவன் அவர்கள் நிரூபணம் செய்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்து இன்னொரு குற்றச்சாட்டு பெரியார் மீது என்ன என்று சொன்னால், அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு, அவரும் நாயுடு ஜாதியைச் சேர்ந்தவர், பெரியாரும் நாயுடு. அதனால் அந்த நாயுடுவை காப்பாற்றுவதற்காக பெரியார் அவர்கள் எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை, கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கு எதிராக அவர்கள் செயல்படவில்லை என்கின்ற ஒரு அபத்தமான குற்றச்சாட்டை அவர்கள் அன்றையிலிருந்து சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அது எவ்வளவு மோசமானது, பிற்போக்குத்தனமானது என்பதனை இந்த நூலிலே ஐயா திருமாவளவன் அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். என்ன என்று சொன்னால், அந்த தமிழக அரசு அன்றைய தினம் அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு உட்பட பல பேரை கைது செய்து வழக்கு மன்றத்தில் நிறுத்தி கோபாலகிருஷ்ணன் நாயுடுவுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. ஆனால் அன்றைக்கு இருந்த நீதிமன்றத்திலே அவர்கள் தனக்கு இருந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேல்முறையீடு செய்கிறார்கள். மேல்முறையீடு செய்த பொழுது அந்த நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா குஜராத் போன்ற இடங்களிலே அந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணை வன்கொடுமை செய்தவர்களை அந்த நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. அவர்கள் பார்ப்பனர்கள், உயர்ஜாதிக்காரர்கள், எனவே அது போன்ற காரியங்களை செய்ய மாட்டார்கள் என்று இன்னைக்கு பிஜேபிக்காரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இதே போன்ற வார்த்தையை அன்றைக்கு நீதிபதி சொல்லி அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு வெளியிட்டு இருக்கிறார்கள். என்ன சொன்னாங்கன்னா, இவரெல்லாம் பண்ணையாரா இருக்கிறவர், அவர் நேரடியா இது போன்ற ஒரு கொலையில ஈடுபட்டிருப்பாருன்னு எங்களால் நம்ப முடியல என்று சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய கொடுமையான ஒரு செயல். இப்படிப்பட்ட கொடுமையான செயல் செய்த அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு வெளியே வந்த பிறகு பெரியாரை சந்திக்க முயற்சிக்கிறார். பெரியார் அவர்கள் நாகப்பட்டினத்திற்கு அப்பொழுது வந்திருக்கிறார்கள் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு. அங்கே அந்த பயணியர் மாளிகையில தங்கியிருக்கிறார். அப்பொழுது அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு அங்கே அவரை பார்க்க செல்கிறார். வெளியே காத்திருக்கிறார். பெரியாருக்கு கடிதம் அனுப்புகிறார். நான் கோபாலகிருஷ்ணன் நாயுடு வந்திருக்கிறேன், உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது பெரியார் 3 மணி நேரம் காத்திருக்கிறார். பெரியாரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பெரியார் யாரையும் சந்திக்க தயங்க மாட்டார். ராஜாஜி அவர்களே சந்தித்து மணியம்மை அவர்களுடைய திருமணத்திற்காக ஆலோசனை செய்தார் என்றெல்லாம் கூட நாம் சொல்லுகின்றோம், மற்றவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த அளவிற்கு எதிரியாக இருந்தாலும் அவர் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர் பெரியார் அவர்கள். ஆனால் கோபாலகிருஷ்ணன் நாயுடு பெரியாரை சந்திப்பதற்காக 3 மணி நேரம் காத்திருக்கிறார். பெரியார் அவர்கள் மறுத்து விட்டார். அவரையா என்ன சந்திக்கணும், அவர் எதுக்காக என்னை பார்க்க வந்தாரு, அவர் அப்படியே திருப்பி போக சொல்லுங்கன்னு கோபமா சொல்லிட்டாரு. பெரியாரை சந்திக்க முடியாமலாமே கோபாலகிருஷ்ணன் நாயுடு அந்த இடத்தை விட்டு திரும்பி போயிட்டார். இது ஒரு செய்தி. ஆக கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்பதனால் பெரியார் அவரை ஆதரித்தார் என்கின்ற அந்த அபத்தமான வாதமும் அடிபட்டு போகிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு விடுதலையாகி வெளியே வந்து விட்டார். வெளியே வந்த பிறகு அங்கே நடமாடிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கோபம் கொப்பளிக்கிறது. இந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு இவ்வளவு பெரிய படுபாதக செயலை செய்துவிட்டு இங்கே உலவி கொண்டிருக்கிறானே என்கின்ற ஆத்திரம். சிறிது நாட்களிலே அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். படுகொலை செய்யப்பட்டதிலே அங்க 11 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த 11 பேர்ல யாருன்னு பார்த்தா 9 பேர் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள். அன்றைக்கு விவசாய தொழிலாளர் சங்கத்திலே, திராவிட விவசாய தொழிலாளர் சங்கத்திலே பொறுப்பில் இருந்தவராக இருந்த ஏஜி கஸ்தூரி ரங்கன் அவருடைய நினைவிலிருந்து எல்லாவற்றையும் சொன்னதை இந்த நூலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு ஆதாரங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி 11 பேர் கைது செய்யப்பட்டதிலே 9 பேர் திராவிடர் கழகத்துக்காரன். கம்யூனிஸ்டுக்காரங்க யாரும் அதுல கைது செய்யப்படல. அவங்க எல்லாம் தலைமறைவாயிட்டாங்க. அது 4 பேர் 3 பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாம் தலைமறைவாயிட்டாங்க, கைதாகல. ஆனா கைது செய்யப்பட்டது திராவிடர் கழகத்துக்காரர்கள். அதிலே ஒருவர் அப்ரூவரா மாறிடுறாரு, திராவிடமணிங்கிறவர் அப்ரூவரா மாறிடுறாரு. அதனால அவரை விடுதலை பண்ணிடுறாங்க. மீதி 8 பேர் இருக்காங்க. 8 பேர் விசாரணையின் போதே அதுல ஒருத்தர் இறந்துறாரு. மீதி 7 பேருக்கும் நீதிமன்றம் தண்டனை வழங்குகிறது. அந்த தண்டனை வழங்கிய அது 7 பேருக்கும்
வாதாடி அவர்களை விடுதலை பெற செய்தவர், நீதிமன்ற அந்த குற்ற தண்டனையிலிருந்து காப்பாற்றியவர் திராவிடர் கழகத்திலே அன்றைக்கு மாநில இளைஞரணி பொறுப்பில் இருந்த ஸ்டாலின் அவர்கள், RPS ஸ்டாலின் அவர்கள் தான். எனவே திராவிடர் கழகம் இந்த நிகழ்ச்சியிலே ஏராளமாக பங்கெடுத்து அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை கொலை செய்கின்ற வரை சென்றிருக்கிறது என்று சொன்னால், அந்த அளவிற்கு திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் அங்கே மிகவும் வலிமையாக இருந்திருக்கிறது. இவர்கள் சொல்லுவது போல பெரியார் அவர்கள் முராஸ்தாருக்கு ஆதரவாகவோ அல்லது தொழிலாளருக்கு விவசாயிகளுக்கு எதிராக இருந்தவர் அல்ல. ஆனால் அங்கே கம்யூனிஸ்டுகள் செய்த அந்த வேலைகள் எல்லாம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அவர் சொன்ன அந்த தலையங்கத்திலே உள்ள கருத்துக்களை இங்கே நான் படிக்கிறேன் முழுசா. 28ஆம் தேதி வந்த அந்த கடிதம், ஐயாவுடைய தலையங்கம். ஐயா எழுதுறாரு பாருங்க. கீழ வன்மனை படுகொலை குறித்து பெரியார் விடுத்த அறிக்கை. இந்தியர்கள் ஆட்சி புரியும் வரை மனு தர்மம் தான் கோலட்சம் என்று சொல்லி பெரியார் தலைப்பிட்டு எழுதுகிறார். ஜனநாயக ஆட்சி உள்ளவரை யோக்கியர் மறைந்து போக வேண்டியதுதான், அயோக்கியர்கள் ஆட்டம் போட வேண்டியதுதான். இந்திய மக்கள் காட்டு மிராண்டிகள். இந்திய தர்மம் குற்ற பரம்பரையர்கள் தர்மமே ஆகும். மனு தர்மவாதிகள் உள்ளவரை நாடு ஒழுக்கம், நேர்மை, நாணயம், நீதி பெற முடியாது. வெள்ளையன் வெளியேறியவுடன் நாடு அயோக்கியர்கள் வசமாகிவிட்டது. காந்தியார்கள் பார்ப்பனர்களுக்கு நல்லபடியாகித்தான் ஒரு மகானாக ஆவதற்கு எண்ணி இன்றைய தினம் மக்களை சட்டம் மீறும்படி தூண்டிவிட்டாரோ, அன்று முதல் மனித சமுதாயம் ஒழுக்கத்தில் கீழ்நிலைக்கு போய்விட்டது. சட்டம் மீறுதல் மூலமும் சத்தியாகிரகம் என்னும் சண்டித்தனம் செய்தல் மூலமும் காரியத்தை சாதித்துக் கொள்ள மக்களுக்கு காந்தி என்று வழிகாட்டினாரோ, அன்று முதலே மக்கள் அயோக்கியர்களாகவும் காடிகளாகவும் விட்டார்கள். புழுத்து போன பண்டத்தின் மீது நாய் வெளிக்கு போன மாதிரி மக்களை அயோக்கியர்களாக ஆக்கிவிட்டு ஜெயிலையும் உடம்பையும் தேற்றிக்கொள்ளும் ஓய்விடமாக பார்ப்பனர்கள் என்று ஆக்கினார்களோ, அன்று முதலே யோக்கியர்கள் எல்லாம் அயோக்கியர்களாக ஆக வேண்டியவர்களாகிவிட்டார்கள். யோக்கியர்கள் மானத்தோடு வாழ இடமில்லாமல் போய்விட்டது. எந்த மனிதனும் அயோக்கியனாக ஆனாலுடைய வாழ முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது. சட்டவிரோதமான குற்றங்களை செய்தவன் தான் ராஷ்டிரபதியாகவும் பிரதமராகவும் முதல் மந்திரியாகவும் மற்றும் மந்திரிகளாகவும் பெரும் பதவியாளர்களாகவும் ஆக முடியும் என்ற நிலைமை ஏற்பட்டவுடன் அரசியலில் யோக்கியர்களுக்கு இடமில்லாமலே போய்விட்டது. இந்த நிலைமையிலும் இந்த தன்மையிலும் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து 20 ஆண்டுகளில் நாட்டில் செல்வாக்கு பெறாத அயோக்கியத்தனம், அக்கிரமம், கொள்ளை, கொலைகாரத்தனம், நாச வேலைகள் என்பவைகளில் ஒன்று கூட பாக்கி இல்லாமல் செல்வாக்கு பெற்று தினசரியில் நடைபெற்று வருகின்றன. அவை எந்த அளவுக்கு வந்தன என்றால், இதுதான் முதல்ல சொன்னேன் நான். காந்தியார் கொல்லப்பட்டார். தலைவர் காமராஜரை கொல்ல முயற்சிகள் செய்யப்பட்டன. போலீஸ் அதிகாரிகள் கட்டி போட்டு நெருப்பு வைத்து கொளுத்தப்பட்டார்கள். நீதி ஸ்தலங்கள், ரயில் நிலையங்கள் கொளுத்தப்பட்டன. ஜெயில் கதவு உடைக்கப்பட்டது. கடைசி நடவடிக்கையாக நேற்று முன்தினம் தற்காப்புக்காக ஓடி ஒரு வீட்டிற்குள் ஒளிந்து கொண்ட ஆண், பெண், குழந்தைகள் உட்பட 42 பேர்கள் பதுங்கி கொண்ட வீட்டை பூட்டிவிட்டு கொளுத்தி 42 பேரும் கருகி சாம்பலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவும் அரசியல் கட்சிக்காரர்களால் பட்டப்பகலில் வெட்ட வெளிச்சத்தில் வெளிப்படையாகவே செய்யப்பட்ட காரியங்களாகும். சட்டவிரோதமான பலாத்காரமான நாச வேலைகளாக காரியங்களை செய்து அதன் மூலம் பலன் பெறுவதற்கென்றே ஏற்படுத்தி கொண்ட ஸ்தாபனங்களாலேயே அவற்றின் பலனாகவே செய்யப்பட்ட நடைபெற்ற காரியங்களாகும். இவைகளை அடக்க பயன்படும்படியான போதிய சட்டம் இல்லை. சட்டம் செய்வது மூலாதார கொள்கைக்கு விரோதமாக இருந்து வருகிறது. சட்டத்திற்கும் நீதிக்கும் சம்பந்தமில்லாத நீதி ஸ்தலங்கள் தான் நிறைந்திருக்கின்றன. சட்டங்களின் யோக்கியதை இப்படி இருக்க பழிவாங்கும் ஜாதி உணர்ச்சி கொண்ட சுயநலத்தையே முக்கியமாக கருதுகின்ற நீதிபதிகளில் 197 பேர்களாக இருக்கிறார்கள். அமைச்சர்களும் ஆட்சியாளர்களும் இந்த நிலைமையை மாற்ற அடக்க ஆரம்பித்தால் நமது பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமே என்று பயந்தவர்களாக இருந்து வருகிறார்கள் என்பது மாத்திரமல்லாமல், அமைச்சர்கள் நாங்கள் செய்வதையெல்லாம் மாற்றி தங்களுக்கு அவமானம் உண்டாக்கப்படின நீதி ஸ்தலங்களும் நீதிபதிகளும் எங்களுக்கு மேலாக இருப்பதால் எங்களால் மக்கள் அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்கிறார்கள். மற்றும் லஞ்சம், ஒழுக்கக்கேடு, நேர்மையற்ற தன்மை இல்லாத அதிகாரிகள் மிக மிக அரிதாக இருக்கிறார்கள். அவற்றை கண்டுபிடித்தால் சிபார்சு வருகிறது. அதை அலட்சியம் செய்து நடவடிக்கை நடத்தினால் நீதி ஸ்தலங்கள் பெரிதும் அவர்களை குற்றமற்றவர்களாக ஆக்கிவிடுகின்றன. ஜாதி காரணமாக, சிபார்சு காரணமாக, அரசாங்கத்தை பழிவாங்கும் காரணமாக எப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடான அதிகாரியும் நீதி ஸ்தலங்களில் தப்பித்துக் கொள்கிறார்கள். பார்ப்பனருக்கு வசதியான, பொதுநலத்துக்கு கேடான, நீதிக்கு கேடான, குற்றமான காரியங்கள் நிறைந்த தர்மங்கள் கொண்ட நூல் எப்படி மத தர்மமாக இருக்கிறதோ, மனு தர்மமாக இருக்கிறதோ, அதுபோல் சமுதாய கேடானதும் பார்ப்பனருக்கு கேடாய் இருந்தால் ஆட்சியே பாழ்பண்ணக்கூடியதுமான
தன்மைகள் நிறைந்ததே அரசியல் சட்டமாக இன்று விளங்குகிறது. ஒன்று பார்ப்பனர், இல்லாவிட்டால் தமிழர் அல்லாதவர், இல்லாவிட்டால் பார்ப்பன தாசர் தவிர வேறு யாரும் பதவிக்கு வர முடியாததான தன்மையில் அரசியல் சட்டம் நடவடிக்கை இருப்பதால் என்றென்றும் திருத்த முடியாத தன்மையில் ஜனநாயக ஆட்சி தர்மம் இருந்து வருகிறது. இவற்றிற்கு ஒரு பரிகாரம் வேண்டுமானால் ஜனநாயகம் ஒழிக்கப்பட்டு அரசநாயகம் ஏற்பட வேண்டும். அது எளிதில் முடியாத காரியமானதால் தமிழ்நாடு தனி முழு சுதந்திரமுள்ள நாடாக ஆக்கப்பட வேண்டும். அது முடியவில்லையானால் இந்தியா அந்நியனுடைய ஆட்சிக்கு வர வேண்டும். பெரியார் சொல்றார் பாருங்க, எவ்வளவு துணிச்சலா சொல்றார் பாருங்க. தமிழ்நாடு தனி சுதந்திரமுள்ள நாடாக ஆக்கப்பட வேண்டும். அது முடியவில்லையானால் இந்தியா அந்நியனுடைய ஆட்சிக்கு வர வேண்டும். இந்தியாவானது இந்தியர்கள் ஆட்சி புரிகிற வரை மேற்கண்ட மாதிரியான மனு தர்மம் தான் ஆட்சி தர்மமாக இருக்க முடியும். ஆதலால் மக்கள் மனித தர்ம ஆட்சியில் இருக்க வேண்டுமானால் ஆட்சியில் இருக்க வேண்டுமானால் இந்தியாவுக்கு அந்நிய ஆட்சி தான் தகுதியுடையதாகும். அதுவும் ரஷ்ய ஆட்சி, அதாவது ரஷ்யரால் ஆளப்படும் ஆட்சி தான் வர வேண்டும். கம்யூனிஸ்டுக்காரங்க சொல்றாங்க பாருங்க, கம்யூனிஸ்டுக்கு எதிராக இருந்தார் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில அவர் சொல்றார் பாருங்க, ரஷ்ய ஆட்சி ரஷ்யரால் ஆளப்படும் ஆட்சி தான் வர வேண்டும், அல்லது பிரிட்டன் அமெரிக்கா போன்ற வெள்ளையன் ஆட்சி தான் வர வேண்டும். அப்படி இல்லாமல் இந்தியாவை இந்தியன் ஆள்வதென்றால் அது பார்ப்பன நலனுக்காக ஆளப்படும் சூழ்ச்சி ஆட்சியாகத்தான், அதாவது இன்று போலத்தான் இருக்கும், இருந்து தீரும். மக்களும் தாங்கள் சூத்திரர்கள் என்பதை ஒப்புக்கொண்டவர்களாகத்தான் இருக்க முடியும். எனவே இந்த நிலை மாற வேண்டுமானால் முதலாவது குறைந்தது காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற 2 கட்சிகளை தவிர அரசியல் சம்பந்தமான எல்லா கட்சிகளும் இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும். இந்த வார்த்தை தான் கம்யூனிஸ்டுக்காரனுக்கு எரிச்சலை தந்திருக்குது. சமுதாய கட்சிகள் இருக்க வேண்டுமானால் அவைகளின் கொள்கைகளில், நடப்புகளில் சட்டம் மீறுதல், பலாத்காரம் ஏற்படுதல், ஏற்படும்படியான நிலைமை உண்டாக்குதல் ஆகிய தன்மைகள் இல்லை என்று உறுதிமொழி பெற்ற பிறகு அவைகள் அனுமதிக்கப்பட வேண்டும். எந்த கட்சி ஸ்தாபனம் ஏற்படுவதானாலும் அரசாங்க அனுமதி பெற்று தொடங்க வேண்டும். அந்த அனுமதியும் முதலில் 1 ஆண்டுக்கு பிறகு 2 ஆண்டுக்கு பிறகு 3 ஆண்டுக்கு என்று அனுமதி கொடுத்து இந்த 6 ஆண்டு காலத்தில் ஒரு தவறு எச்சரிக்கை பெறுதல் இல்லையானால் தான் கால வரையின்றி அனுமதி கொடுக்க வேண்டும். அடுத்து இதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டியது. கம்யூனிஸ்டுகள் என்ற பெயரால் எந்த கட்சிக்கும் அனுமதி அளிக்க கூடாது. இப்போது இருப்பவர்களை தடுத்து விட வேண்டும். சமுதாய பொருளாதார சம உரிமை பிரச்சார ஸ்தாபனம் என்பதாக மேற்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கலாம். கட்சிகளை தடுக்கவோ, ஏற்படுவதை மறுக்கவோ, சமாதானம் சொல்லவோ அவசியம் இருக்கக்கூடாது என்பவைகள் போன்ற நிபந்தனைகள் மேற்பார்வை இருக்க வேண்டும். பத்திரிகையை பெருமளவுக்கு கட்டுப்படுத்த வேண்டும். முடிவாக ஜெயில்களில் வகுப்புகள் இருக்கக்கூடாது. ஒரே வகுப்பு தான் இருக்க வேண்டும். ஜெயிலில் போனாலே ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் போடுறான் பாருங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரே வகுப்பு தான் இருக்கணும். ஜெயிலுக்கு போன பிறகு எல்லாரும் குற்றவாளி தான். அதுல என்ன மேல் வகுப்பு, கீழ் வகுப்பு? இப்போதைக்கு இந்த நிபந்தனைகள் இருக்கலாம். அரசாங்க அதிகாரிகள் மீது அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு கவர்னர் முடிவானது என்றும், கோர்ட்டுகளுக்கு அதிகாரம் இல்லை என்றும் திட்டம் செய்து விட வேண்டும். ஏன்னா தனி நாடு ஆயிரும் தமிழ்நாடு. அப்பதான் கவர்னர், இன்னைக்கு இருக்கிற கவர்னர் பத்தி சொல்லல அவர். கோர்ட்டுகளுக்கு அதிகாரம் இல்லை என்றும் திட்டம் செய்து விட வேண்டும். எந்த காரியத்திற்கும் சட்டம் மீறுதல் இருக்கக்கூடாது. மீறுவதை அசல் கிரிமினல் குற்றமாக பாவிக்கப்பட வேண்டும். இப்படியான பல திருத்தங்கள் செய்தால்தான் இந்தியாவை இந்தியர் ஆளலாம். அதுவும் அந்நியர் ஆட்சி ஏற்படும் வாய்ப்பு ஏற்படும் முறைதான். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த நிலையில் எப்படி இருந்தாலும் நம் நாட்டை நாம் தான் ஆள வேண்டும் என்பது அயோக்கியர்களும் காளிகளும் வாழத்தான் வசதி அளிக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. பேட்ரியாட்டிசம் இஸ் a lost refuge of a scoundrel. தேசபக்தி என்பது அயோக்கியனின் கடைசி புகலிடம்தான் அப்படிங்கிற ஜான்சனுடைய அந்த மேற்கோளை காட்டி பெரியார் அவர்கள் தோழர் பெரியாரனை போட்டு விடுதலையில 28/12/68 எழுதுறார். இந்த கம்யூனிஸ்டுகளை பத்தி சொல்லக்கூடிய வாசகம் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை கொடுத்திருக்கிறது. இந்த கம்யூனிஸ்டுகளை பத்தி ஏன் பெரியார் அப்படி சொன்னார் அப்படின்னா, அந்த கம்யூனிஸ்டுகளை பற்றி பெரியார் அந்த சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுக்கு எதிரானவர் கிடையாது பெரியார், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதல் வெளியிட்டவர் பெரியார் தான். ரஷ்யாவுக்கு போய் ஓராண்டு காலம் ரஷ்யாவிலே சுற்றுப்பயணம் செய்து அந்த ரஷ்யாவிலே வாய்ப்பு இருந்தால் தங்கி விடலாம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு ரஷ்ய ஆட்சி அவருக்கு பிடித்து போயிருந்தது. அங்கே ஐயா கூட வந்த ராமநாதன் என்பவர் செய்த சிறு பிழையின் காரணமாக அவர் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார். ஆனா இங்க வந்த பிறகு போறதுக்கு முன்னே ரஷ்ய அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை வெளியிட்டு போறாரு. இங்க வந்த பிறகு சோசியலிச சமதர்ம திட்டத்தை வெளியிடுகிறார்கள். அந்த சோசியலிச சமதர்ம திட்டத்தை வெளியிட்ட பிறகு தொடர்ச்சியாக அதற்கு முன்பிருந்தே சிங்காரவேலர் அவர்களோடு தொடர்பு ஏற்படுகிறது, ஜீவானந்தம் போன்றவர்களோடு தொடர்பு ஏற்படுகிறது.
சிங்காரவேலர் அவர்கள் ஏராளமாக கட்டுரைகளை குடியரசு இதழில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஈவானந்தம் போன்றவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பகத்சிங்கினுடைய நான் ஏன் ஆத்தியன் ஆனேன் அப்படிங்கிற புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து அது பெரியார் தான் வெளியிடுறாரு. இன்றைய ஆட்சி முறை ஏன் ஒழிய வேண்டும் என்று சொல்லி பிரிட்டிஷாருக்கு எதிராக அவர் கட்டுரை எழுதுகிறார். கட்டுரை எழுதுவதன் மூலமாக அந்த பிரிட்டிஷ் ஆட்சியாரால் தண்டிக்கப்படுது. அவர் மட்டுமல்ல, அவர் தண்டிக்கப்படுகிறார், அவருடைய தங்கை கண்ணம்மாள் தண்டிக்கப்படுகிறார், அவருடைய சகோதரர் கிருஷ்ணசாமியும் தண்டிக்கப்படுகிறார். இப்படி கம்யூனிஸ்டுக்காகவும் சோசியலிசத்துக்காகவும் சம தர்மத்துக்காகவும் நிறைய போராடியவர் பெரியார் அவர்கள். அதே போல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட பொழுது இதுதான் ஜனநாயக நாடா, கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி தடை செய்யலாம்னு சொல்லி வெள்ளைக்காரன் போன பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை காங்கிரஸ் தடை பண்ணுது. தடை பண்ணுகின்ற பொழுது அதை எதிர்த்து எழுதியவர் தந்தை பெரியார் அவர்கள். அதே போல சேலம் சிறையிலே பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுக்காரர்கள் 22 பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அதை கடுமையாக கண்டித்து எழுதியவர் தந்தை பெரியார் அவர்கள். குடியரசிலே இந்த விடுதலையிலே தொடர்ந்து எழுதுகிறார்கள். குத்துசி குருசாமி அவர்கள் கம்யூனிஸ்டுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக எழுதுகிறார்கள். இப்படி எழுதப்பட்ட நிலையிலே அன்றைக்கு வந்து தேர்தல் வருகிறது, பொது தேர்தல் 52 பொது தேர்தல் வருகிறது. பொது தேர்தல் வந்த பொழுது காங்கிரஸ் அந்த ஆட்சிக்கு வரக்கூடாது, இங்கே தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் வரக்கூடாது என்று சொல்லி காங்கிரஸுக்கு எதிராக தொடர்ச்சியாக தந்தை பெரியார் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். எங்கெல்லாம் காங்கிரஸுக்கு எதிர்ப்பு, அன்றைக்கு வந்து ஒரே அரசியல் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான், மற்றதெல்லாம் உதிரி கட்சிக்கு அங்கங்க ஜாதி கட்சி தனிப்பட்ட செல்வாக்குல வந்து நிறைய பேர் நிற்கிறான். கம்யூனிஸ்ட் தான் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது. திமுக அன்றைக்கு தேர்தலில் பங்கெடுக்கல. எனவே கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கக்கூடிய இடங்களில் எல்லாம் பெரியார் அவர்கள் தொடர்ச்சியாக அங்க போய் பிரச்சாரம் செய்து அவர்களை வெற்றி பெற வைக்கிறார். அன்றைக்கு இருந்த தலைவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஜீவானந்தம், மணலி கந்தசாமி, பா ராமமூர்த்தி, கல்யாணசுந்தரம் போன்றவர்கள்லாம் தலைமறைவா இருக்காங்க. தலைமறைவாக இருக்கின்ற பொழுதே பெரியார் அவர்களுக்காக போய் பிரச்சாரம் செய்து அவர்களை வெற்றி பெற வைக்கிறார். மணலை கந்தசாமியெல்லாம் குத்துசி குருசாமியோட வீட்டிலே தான் இங்கே தங்கி இருக்கிறார். ஆனா குத்துசி ஏன் மணலை கந்தசாமி எனக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லி வந்து விடுதலையில கட்டுரை எழுதுகிறார் கந்தசாமி, குத்துசி குருசாமி. அதே போல ஜீவானந்தத்தை பாதுகாத்தவர் எம்.ஆர். ராதா அவர்கள். இதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். இந்த அளவிற்கு பெரியார் அவர்கள் கம்யூனிஸ்டை ஆதரித்து கம்யூனிஸ்டுகளை வெற்றி பெற செய்தார். வெற்றி பெற செய்த பிறகும் கூட அவர்கள் ஆட்சி அமைக்க முடியல. ஆட்சி அமைப்பதற்கு அதிக பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை வேணும். ஆனா மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து கம்யூனிஸ்ட் தலைமையிலான கூட்டணி தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது. அதை விட குறைந்த எண்ணிக்கையில காங்கிரஸ் இருக்கிறது. அன்றைக்கு காங்கிரஸ்ல வந்து ஆட்சி அமைப்பதற்கான ஆட்கள் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. காமராஜர் இருக்கிறாரு, வரதராஜன் நாயுடு இருக்கிறாரு, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி இருக்கிறாரு. இவர்களெல்லாம் அந்த பதவிக்கு வர முடியல. ஆனா அன்னைக்கு அரசியலிருந்து ஒதுங்கியிருந்தார். கவர்னர் ஜெனரலாக இருந்த, வங்காளத்துக்கு கவர்னராக இருந்த, உள்துறை அமைச்சராக இருந்த ஒரு தலைவர் ராஜாஜி கொள்ளைப்புற வழியாக வருகிறார். நேரு வந்து நீ வந்து நேரு கிட்ட நேரம் அவர் கூட்டிட்டு போல. இங்க இருக்கிற தலைவர்கள் போய் நேரு பாக்குறாங்க. நேரு என்ன சொல்றாரு, வந்து ராஜாஜி முதலமைச்சர் ஆனாக்கா அவர் ஒரு 6 மாசத்துக்குள்ள வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் நேரு உத்தரவிடுகிறார். ஆனா வந்து ராஜாஜி என்ன சொல்றாரு, நான் தேர்தலாம் நிக்க மாட்டேன், எவன் காலையும் விழுந்து நான் ஓட்டு கேட்க மாட்டேன் என்று சொல்லி அங்க வந்து சண்டித்தனம் பண்றாரு. அன்றைக்கு இருந்த கவர்னர் ஓம் பிரகாஷா அவர் வந்து குறுக்கோளியில் அவரை வந்து ஆட்சி அமைக்க வச்சு அன்றைக்கே பேரம் பேச வச்சு கொண்டு வராங்க. கம்யூனிஸ்ட் கட்சி பெரியாருடைய ஆலோசனை ஏற்று நீ ஆட்சி அமைக்கன்னு சொன்னா ஆட்சி அமைக்கல. அது மாத்திரம் இல்லாம அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பிரகாசம்னு ஒருத்தரை கொண்டு வந்து முதல்வராக பாக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு, சென்னை மாகாணத்துக்கு. அந்த பிரகாசம் யாருன்னா அவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செஞ்சவர் 47ல. கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செஞ்ச பிரகாசத்தையே வந்து இவங்க முதலமைச்சராக பாக்குறாங்க. அவர் தான் வந்து அவர் ஆட்சியில, பிரகாசம் ஆட்சியில வகுப்பாரி உரிமையை ஒழித்து கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து உழைத்தவர். அதற்கு பிறகு அந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் அந்த இடஒதுக்கீட்டை பாதுகாத்தார். இப்படிப்பட்ட அயோக்கியத்தை நெஞ்ச பிரகாசத்தை வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க கம்யூனிஸ்ட். அதனால பெரியார் வந்து கம்யூனிஸ்டுகளை எதிர்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தேர்தல் வரைக்கும் தான் என் வேலை. அன்றைக்கு வந்து நடந்த அனைத்து தேர்தலையும் மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலயும் காங்கிரஸ் வெற்றி பெறுது. தமிழ்நாடு மட்டும் காங்கிரஸ் தோத்து போகுது. காமராஜர் கூட தோக்கடிக்கிறாங்க. இன்னைக்கு பல பேர் அங்க தோத்து போறாங்க. ஆனால் வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைக்கல. அதுக்கு பிறகு ராஜாஜி வர்றாரு. ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாரு. அந்த குலக்கல்வி திட்டம் கொண்டு வரும்போது அதுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருது, நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை கொண்டு வருது. ஒரே ஒரு வாக்குல தான் ராஜாஜி வெற்றி பெறுகிறார். அந்த ஒரு வாக்கு வந்து ராமமூர்த்தி ஓட்டு போடாததுனால.
அந்த ஓட்டு போடாதனால மீண்டும் ராஜாஜி ஆட்சியில வந்து தொடர்ந்து நீடிக்கிறார். இதெல்லாம் வந்து பெரியாருக்கு வந்து ரொம்ப கோபத்தை உண்டாக்குது. என்னடா கம்யூனிஸ்ட்காரன் இப்படி இருக்கிறான், ராமமூர்த்தி வந்து கம்யூனிஸ்ட்காரனை பார்த்தா கடைசியில் அவன் தான் ஜாதிக்காரனுக்கு ஆதரவா இருக்கிறாருன்னு கோபப்படுறாரு. அதே போல பெரியார் அவர்கள் இந்த இந்திய அரசியல் சட்டத்தை கொளுத்துக்கிறார். கொளுத்துக்கின்ற நேரத்திலே வந்து இந்த ஜாதியை ஒழிக்கக்கூடிய, ஜாதியை பாதுகாக்கக்கூடிய இந்த அரசியல் சட்டத்தை கொளுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது தஞ்சாவூர்ல மிகப்பெரிய மாநாடு கூட்டுக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அரசாங்கத்துக்கு வந்து அவகாசம் கொடுக்குறாரு. ஆனா அரசாங்கம் அந்த ஜாதியை ஒழிக்கக்கூடிய சட்டத்தை போடாம நம்ம தோழர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வகையில இந்த சட்டத்தை கொளுத்தினால் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை கொடுத்து அந்த சட்ட மசோதாவை கொண்டு வருது. அப்போ வந்து கம்யூனிஸ்டுக்காரர் யாரால, பெரியாரால வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட் கல்யாண சுந்தரம் பெரியாருக்கு எதிராக கடுமையாக பேசுகிறார். எப்படி வந்து நீங்க வந்து அரசியல் சட்டத்தை கொளுத்தலாம், குமரன், திருப்பூர் குமரன் பாதுகாத்த கொடியை நீங்க எப்படி கொளுத்தலாம், இதெல்லாம் தேச விரோதம் என்று அறிவித்து அதை வந்து நீங்க கடுமையான தண்டனை தரணும், 3 ஆண்டு 10 இன்னும் கடுமையான தண்டனை தரணும்னு பேசுறாரு. இப்படி அந்த கம்யூனிஸ்ட்காரர்கள் பெரியாருக்கு எதிராக ஏராளமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாம பெரியார் சொல்லக்கூடிய வகையில பெரியார் வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கு வந்து இந்த கம்யூனிஸ்ட்காரங்க வந்து இது வச்சிருந்தாங்க, சங்கம் வச்சிருந்தாங்க. அப்பதான் வந்து பெரியார் வந்து 52ல கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிற காலத்திலேயே திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. சங்கத்தை ஆரம்பிச்சு என்ன சொல்றாருன்னா, கீழமணி விவகாரத்தில் பெரியார் நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டுமானால் தொழிலாளர்கள் பற்றிய பெரியாரின் கருத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகள் மத்தியில் கம்யூனிஸ்ட் கட்சி செய்த வேலைகள் பெரியாருக்கு உடன்பாடு இல்லை. வன்முறை பாதிக்கு விவசாய தொழிலாளிகளை திருப்புவது அவர்களது எதிர்காலத்தை இருளாக்கிவிடும் என்று பெரியார் நினைத்தார். சமூக அரசியல் போராட்டங்களில் அமைதி வழியை எப்படி பின்பற்றினாரோ அதே போலத்தான் விவசாயிகளின் பிரச்சனையும் அமைதி வழியில் தீர்க்க முடியும் என்று நம்பினார். இதை தெரிந்து கொள்ளாமல் கீழவன்மணி விவகாரத்தை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திராவிட விவசாய தொழிலாளர்களுடைய மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானங்கள், அது மத்திய செயற்குழு திராவிட விவசாய தொழிலாளர்கள் அமைப்பு நோக்கங்களாக 13 கருத்துக்களை சொல்றாரு. அதுல ஒரு 4 கருத்தை முக்கியமா வந்து திருமாவளவன் சொல்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா, திராவிட தொழிலாளர்களுக்கும் அவர்கள் வேலை செய்யும் பண்ணையார், மிராஸ்தார், முதலாளிகள், எஜமானர்கள் ஆகியோர்களுக்கும் நட்பும் நல்லுறவும் நம்பிக்கையும் கூட்டு பொறுப்பும் இருக்கும்படியாக செய்வது. தஞ்சை, திருச்சி ஜில்லாவை பொறுத்தவரை விவசாய கூலி தொழிலாளி மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்படுவதாலும் அவர்கள் தனிப்பட்டவர்களாக ஆக்கப்பட்டிருப்பதாலும் அவர்களை மற்ற மக்களோடு சரிசமமான சமுதாயம் என்கிற நிலையில் வாழும்படி செய்வது. இந்த காரியங்களையும் மற்றும் அவர்கள் சமுதாயத்துறையில் முன்னேற்றம் அடைவது முதலியவைகளையும் கூடுமான வரையில் நியாயமும் நீதியும் சமாதானமுமான எல்லா முறைகளையும் கையாளுவதன் மூலமும் அவர்களுக்கு பலாத்காரம் இல்லாமலும் முயற்சி செய்து அடைய செய்வது. பாட்டாளி மக்களின் இழித்தன்மையையும் ஏழ்மையையும் நீக்கி மக்களாக வாழச் செய்வது. அரசியல் கட்சிகள் வழியில் சிக்க விடாமல் மீட்டல். அப்படி இது மாதிரி தீர்மானங்களை போடுறார். போட்டுட்டு பலாத்காரம் இல்லாமல் சலுகைகளை பெறுவது என்பது பெரியாரின் நிலைப்பாடாக உள்ளது. ஆனா அந்த சங்கங்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த கட்சிகள் தொழிற்சங்கத்தை உருவாக்கி தங்கள் கட்சி தேர்தலுக்கு பயன்படுத்துவார்களே தவிர தொழிலாளிகளின் இழித்தன்மை ஒழியாது என்கிறார். 2 மாதம் ஸ்ட்ரைக் செய்து 2 நாள் கூலி உயர்வு கிடைப்பதால் என்ன பயன்? தொழிலாளர் தன்மை அப்படியே தானே இருக்கிறது என்று கேட்டார். 2 நாள் கூலியை உயர்த்துவதால் முதலாளித்தன்மைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவன் முதலாளித்தன்மையை ஆணவத்தோடு காப்பாற்றிக் கொள்கிறான் என்றார். தொழிலாளி உயர வேண்டுமானால் லாபத்தில் அவனுக்கு பங்கு வேண்டும், நிர்வாகத்தில் பங்கு உரிமை வேண்டும். இதற்கான காரியம் செய்தால்தான் தொழிலாளி முதலாளி நிலைமை ஒழியும் என்றார். தொழிலாளிக்கு இந்த சங்கங்கள் புத்தி போட்டுவது இல்லை. அவன் மூட நம்பிக்கையுடன் தான் இருக்கிறான் என்று வருந்தினார். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் சண்டை மூட்டுவதிலேயே இந்த சங்கங்கள் குறிப்பாக இருக்கின்றன. முதலாளி மீது தொழிலாளிக்கு பொறாமை ஏற்படுத்துகின்றன என்று குற்றம் சாட்டினார். தொழிலாளியை வன்முறையாளனாக மாற்றுகிறார்கள், ஆனால் முதலாளியை காப்பாற்றும் அரசாங்கத்தையும் பார்ப்பனையும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்றார். என்னை பொறுத்தவரையில் முதலாளியும் சர்க்காரும் ஒழிக்கப்பட வேண்டும் என்றார். எனக்கு முதலாவதாக இன இழிவு நீக்கம், அடுத்து முக்கியமே பொருளாதார வேதம் நீக்கம். ஏனென்றால் இந்த நாட்டு நிலை அது என்றார். அந்த பேச்சை முழுமையாக படித்தால் திருச்சி, தஞ்சை மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கி வைத்திருந்த விவசாய சங்கத்துக்கு எதிரான விமர்சனமாக அது இருக்கிறது என்று சொல்லி திருமாவேலன் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறாரு. அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ற பெயரால் எந்த கட்சிக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று இந்த அறிக்கை எழுதுகிறார்கள, அதுக்கு சொல்லுகின்ற பொழுது
பெரியாருடைய அந்த அனைத்து அறிக்கையிலும் அந்த இந்த வரலாற்றையெல்லாம் அவர் சுட்டி காட்டாரு. சுட்டி காட்டிட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்றாரு பாருங்க. அவங்க வந்து பெரியாரை எதிர்த்து நிறைய அரசியல் பண்ணியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அனைவரையும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குத்துசி குருசாமி சிறைக்கு சென்று பார்த்தார். அவர்கள் குறித்த செய்திகளை தொடர்ந்து விடுதலையில் வெளியிட்டார். தஞ்சை மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர் மீது கடுமையான அடக்குமுறை பாய்ந்த போது தஞ்சை மாவட்டத்தில் தடியடி ஆட்சி என்று பெரியார் தலையங்கம் தீட்டினார். எப்படியெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து பெரியார் வந்து ஆதரவு தருகிறார், விடுதலை ஆதரவு தருகிறது. கம்யூனிஸ்ட் வந்து குத்துசி குருசாமி வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனா கன்னியாசுந்தரம் போன்றவர்கள், ஜீவானந்தம் போன்றவர்களும் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பெரியாருக்கு அவ்வளவு ஆதரவு தரல. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த மோதல் அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, தத்துவார்த்த ரீதியாகவே திராவிடர் கழகத்துக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையே நடந்தது. திராவிட நாடு தமிழ்நாடு பிரிவினை கோரிக்கைகளை திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் மிக கடுமையாக பிரச்சாரம் செய்து வந்தபோது அதை மிக கடுமையாக விமர்சித்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். இன்றைய கம்யூனிஸ்ட் தலைவர்களின் கருத்துக்களை தாங்கி வந்த சமரன் இதழ், சமரன் ஒரு பத்திரிகை தீக்கதிர் மாதிரி வந்திருக்கு. அதுல அண்ணாவும் பெரியாரும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார்கள். சரித்திரத்தை திரித்து புரட்டுவது யார் என்ற தலைப்பில் ராமகிருஷ்ணன் தொடர் கட்டுரை எழுதியிருக்கிறார். அதுல வந்து அவர் சொல்றாரு பாருங்க, அந்த இதெல்லாம் படிக்கும்போது இது வந்து இது எழுதுனது கம்யூனிஸ்ட்காரனா ஒரு RSS காரனான்னு தெரியலன்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, அதுல வேத காலம் முதல் விவேகானந்தன் காலம் வரை இந்திய ஒற்றுமை வளர்ந்து வந்துள்ளது. ஆரிய திராவிட நாகரிகங்களது கலப்பில் விளைந்ததே பண்டைய பாரத பண்பாடே. நாடோடி கூட்டங்களாக வந்து ஆரியரிடையே உயர்வு தாழ்வு முறை இருந்ததில்லை என்பது ரிக்கு வேதத்தில் தெளிவாகும். வடநூலாரின் பண்பாடே வனிதையரை வீட்டுக்குள் அடைத்து வைத்தது என்பதெல்லாம் வம்பு சண்டைக்கு கச்சை கட்டும் நச்சு பேச்சே ஆகும். இதெல்லாம் பாருங்க, பெரியாரை எப்படிலாம் கொச்சப்படுத்துறான் பாருங்க. வடநூலாரின் பண்பாடை வனிதையரை வீட்டுக்குள் அடைச்சி வைத்தது என்பதெல்லாம் வம்பு சண்டைக்கு கச்சை கட்டும் நச்சு பேச்சே ஆகும். பாரத பண்பாட்டின் வைப்பு நிதிகளாக மகாபாரதமும் ராமாயணமும் அன்றே போற்றப்பட்டன. இது சொல்றது கம்யூனிஸ்டுக்காரங்க, கம்யூனிஸ்ட் இதெல்லாம் எழுதுறாங்க. ஆரியர் திராவிடர் முதலான பல இனங்களது கலப்பில் உதித்து வளர்ந்த பாரதிய சாதியினரே தமிழர் அப்படி சொல்லிட்டு, மீமிசைக்கு புரிந்த தொண்டினை காட்டிலும் வேதாந்தத்துக்கு தென்னகம் புரிந்த தொண்டு பன்மடங்கு சிறந்ததாகும். தென்னகமே பக்தியின் பிறப்பிடம் என்பது புராணத்தின் கூற்று. மகோன்னதமாக விளங்கும் நடராஜ விக்கிரகமே இந்திய கலைகளின் சிகரமாகும். இந்திய நாட்டு தெய்வ திருக்கூட்டத்தின் ஏற்றமான இடம்பெற்றவள் காளித்தாய். வர்ணாசிரமம் என்பது பண்டைய இந்திய சமுதாயத்தில் அமைந்த வம்ச பரம்பரை தொழில் பிரிவினை ஏற்பாடே ஆகும். இது வந்து கோல்வால்கர் எழுதுனது நம்ம எல்லாம் நினைப்போம். ஆனா எழுதுனது கம்யூனிஸ்ட் ராமகிருஷ்ணன். இப்படிப்பட்ட அரிய கருத்துக்களை கொண்ட கட்டுரைகள் எழுதியவர் தமிழக கம்யூனிஸ்ட் கட்சியின் தத்துவ ஆசிரியர்கள் ஒருவனா ராமகிருஷ்ணன். அப்புறம் அதுக்கு பிறகு எழுதுறாங்க பாருங்க, இன்னும் இந்து முஸ்லிம் பிரிவினை, மேல் சாதி கீழ் சாதி வேறுபாடு, பார்ப்பனர் அல்லாதார் மோதல் அனைத்துமே பிரிட்டிஷ் சூழ்ச்சி என்ற அவர், வடநாட்டில் இந்து முஸ்லிம் கலவரங்களை தூண்டிவிட்ட வெள்ளையர் ஆட்சி தென்னாட்டில் தேசிய இயக்கத்தை பார்ப்பன சூழ்ச்சியாக சித்தரித்து மக்களை தடம்புரளச் செய்ததற்கு நீதி கட்சி மூலம் பாடுபட்டது. நீதி கட்சியினுடைய வெகுஜன முன்னணியாகவே ராமசாமி பெரியாரின் தன்மான இயக்கம் பயன்பட்டது. ஜமீன் ஒழிப்பு, கடன் ஒழிப்பு, சமய ஒழிப்பு, பகுத்தறிவு, சமதர்ம நாஸ்திகம் என்றெல்லாம் சண்ட பிரசண்டம் செய்து மக்களை திரட்டி நீதி கட்சிக்கும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கும் முட்டு கொடுக்கும் தொண்டர்களை தாழ்த்த இயக்கம் முயன்றது அப்படின்னு சொல்லி சமரன் இதழில் வந்து தொகுப்பு இருக்கிறதாக நம்முடைய திருமாவளவன் சொல்றாரு. சொல்லிட்டு அவரே சொல்றாரு பாருங்க, அவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதை விட பெரியார் அவர்கள் எப்படி பார்த்தார்கள், திராவிட இயக்கத்தை பெரியார் அவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதை விட சமரனா விஜயபாரதமா என்று வித்தியாசம் இல்லாமல் எழுதப்பட்ட சொற்கள் தான் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளன. பெரியார் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் 1952 முதல் முரண்பட்டதற்கு அடிப்படை காரணம் இதுதான். தமிழகத்தில் இருந்த திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் குறித்து மிகவும் தவறான நிலைப்பாட்டை எடுத்தனர் இரு கட்சிகளும். ஏகாதிபத்திய கையாட்கள், பிற்போக்கானவை என்று வரையறுப்புகளை செய்தனர். காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டு சேர வேண்டும் என்ற தங்கள் கொள்கைக்கு வலுவூட்ட திராவிட கட்சிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை பயன்படுத்தினர். இந்த கட்சிகளுடன் கூட்டு சேரக்கூடாது என்று கூறினர். திராவிட கட்சிகள் குறித்த இந்த தோழர்களின் நிலைப்பாட்டை ராமமூர்த்தி கடுமையாக விமர்சித்ததோடு அவைகள் குறித்து ஒரு சரியான மதிப்பீட்டை செய்தார். அவருடைய மதிப்பீடு எவ்வளவு துல்லியமாக இருந்தது, சரியான தன்மையை கொண்டிருந்தது என்பதை அவருடைய சக தோழர்கள்
மூவர் சுட்டி காட்டுகிறார் என்று சொல்லி பெரியாருக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குமான ஒற்றுமை செய்வதற்கு யார் காரணம் என்பதை கம்யூனிஸ்ட் தலைவர்களே சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நம்முடைய திருமாவளவன் அவர்கள் அதற்கு பல ஆதாரங்களை காட்டுகிறார். காட்டிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, காங்கிரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் சில முதலாளிகள் செயல்படுகிறார்கள். இவர்கள் திராவிட இயக்கத்திற்கு ஊக்கமளிக்கிறார்கள். செட்டியார்கள், ஊர்சுவாக்களான இவர்கள் ஏகாதிபத்தியத்திற்கு நெடுங்காலமாக ஆதரவானார்கள். எனவே இவர்களது நலன்களை பிரதிபலிக்கும் எந்த கட்சியுடனும் தொடர்பு கொள்ளக்கூடாது, எதிர்க்க வேண்டும் என்று கட்சிகள் சிலர் கோரினர். அகில இந்திய பெரும் முதலாளிகளான டாடா, பிர்லா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்திய நாட்டில் அவர்களை எதிர்க்கும் பிரதேச முதலாளிகள் இருக்கிறார்கள். இவர்களது வளர்ச்சி நோக்கங்களை பிரதிபலிக்கும் அரசியல் அமைப்புகள் உருவாகின்றன. பெரும் முதலாளித்துவ எதிர்ப்பு போராட்டத்தில் இத்தகைய பிரதேச முதலாளிகளின் நலன்களை பிரதிநிதிப்படுத்தும் இயக்கங்களுக்கும் குறிப்பிட்ட பங்கு பாத்திரம் நிச்சயம் உண்டு. மொழி, இனம், பிராந்தியம் சம்பந்தப்பட்ட திருகல் முருகலான நிலையை இவர்கள் எடுக்கக்கூடும். முதலாளித்துவ வளர்ச்சியின் ஏற்றத்தாழ்வு காரணமாக இந்த வாதங்கள் பிரிவினை கோஷம் எனும் எல்லையையும் அடையக்கூடும். எனினும் இத்தகைய முதலாளித்துவ ஜனநாயக இயக்கங்களை ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரும் முதலாளித்துவ எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெறச் செய்வதும் இந்த காட்சிகளை பின்பற்றக்கூடிய லட்சம் மக்களை ஜனநாயக போராட்டத்தின் பகுதியாக இணைத்தலும் அவசியமான அரசியல் கடமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் தோன்றிய பிரச்சனைகளை பார்க்க வேண்டும் என்று பிஆர் மற்றும் பல தலைமை தோழர்களின் அணுகுமுறை கட்சியின் கொள்கையாக ஏற்கப்பட்டது என்று சொல்லிட்டு பெரியாரை வரட்டு நாத்திகராகவும் அவரது இயக்கத்தையும் நிலப்பிரபுத்துவ கட்சி என்றும் கண்டித்தவர்கள் இன்னொரு பக்கத்தில் கம்பராமாயணத்தில் கம்யூனிசம் தேடினார்கள். பெரியாருக்கு இதுவே எரிச்சலை ஏற்படுத்தியது. அவர் கம்யூனிஸ்டின் மூல கொள்கைகளை கையில் எடுத்துக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களை மட்டுமே விளாசினார். இந்த இரண்டுக்குமான வேறுபாட்டை உணர வேண்டும். கம்யூனிஸ்ட மூல கொள்கையை எடுத்துக்கிறார் பெரியார், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா கட்சிக்காரர்களை விமர்சிக்கிறார். நமது இயக்கம் எந்த வகையிலும் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிர்ப்பான இயக்கம் அல்ல, கம்யூனிஸ்டுகளின் மூல கொள்கைக்கு விரோதமான இயக்கமும் அல்ல. கம்யூனிஸ்டுகள் பொருளாதார சமத்துவம் ஒன்றினால் மட்டுமே நாட்டு நலன் வளர்ந்தோங்கிவிடும், மக்களிடையே உள்ள பேதாபேதம் ஒளிந்துவிடும் என்று கருதி இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் கடவுள், மத, மூட நம்பிக்கைகளை பற்றி பேசாமலே இருந்து வருகிறார்கள். பொருளாதார சமத்துவத்தால் சமுதாய பேதாபதம் அகன்றுவிடும் என்பது மேல்நாடுகளுக்கு சற்று பொருத்தமானதாக இருக்கலாம். நம் நாட்டு நிலை அப்படி இல்லை. இங்கு பிறவியிலேயே பேதம் இருக்கிறது. பணக்கார முதலாளி ஒழிவதற்கு முன்னால் புரோகித பார்ப்பன முதலாளிகளும் கல் முதலாளிகளும் மடங்களின் முதலாளிகளும் ஒழிய வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சிகளின் இன்றைய கிளர்ச்சி நடைபெற்றது வந்தாலும் வராவிட்டாலும் இந்த நாட்டிற்கு கம்யூனிசம் வரத்தான் செய்யும். ஏன், கம்யூனிசம் ஒன்றுதான் உலக அமைதிக்கு, உலக மேம்பாட்டிற்கு விட்ட சாதனமாகும். கம்யூனிசம் தான் வரணும்னு சொல்றாரு. ஆனா கம்யூனிஸ்டுகளை விமர்சனம் செய்கிறார். இதை விடுதலையில எழுதியிருக்கிறாரு. இந்த தகவலின் மூலமாக சொல்ல வருவது என்னவென்றால், பெரியாரியம் என்பது பொதுவுடைமையமே. மண்ணுக்கெற்ற மார்க்சியமாக அவர் புதிய தத்துவங்களை உருவாக்கி சேர்த்தார், பிரச்சாரம் செய்தார், போராடினார். 1930 காலகட்டத்தில் சிங்காரவேலரின் தோழமையால் அது சுயமரியாதை சமதர்ம இயக்கமாக வெளிப்பட்டது. சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் தனது பிரச்சார இயக்கம் அமைய வேண்டும் என்று நினைத்த பெரியார் கம்யூனிசம் என்ற சொல்லை பயன்படுத்தாமலேயே கம்யூனிசம் பேசினார். 1950 காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை கொள்கை அடிப்படையில் மட்டுமல்ல, அமைப்பு ரீதியாகவும் நடைமுறை செயல்பாடுகளின் மூலமாகவும் ஆதரித்தார், பக்கபலமாக இருந்தார். கம்யூனிஸ்டுகளின் இயக்கம் சாதி, மதம், வர்ணம், புராணங்கள், மூட நம்பிக்கைகள் ஆகியவற்றை தீண்டாத நிலையில் அவருக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் இடைவெளி ஏற்பட்டது. இதனாலேயே விவசாய தொழிலாளர் அமைப்புகளை அவர் உருவாக்கினார். இந்த அமைப்பின் முழுமையான வரலாறு இன்னும் எழுதப்படவில்லை என்று சொல்லி கம்யூனிஸ்ட் இயக்க தோழர் காவலக்குடி சண்முகத்தின் பேட்டியை ஒரு நூலில் உள்ளதாக சொல்றாரு. இப்படி கம்யூனிஸ்டுகள் எந்த அளவிற்கு நம்முடைய பெரியாருக்கு எதிராக இருந்தார்கள், திராவிட இயக்கத்துக்கு எதிராக இருந்தார்கள், ஆரியத்திற்கு வால் பிடித்தவர்களாக இருந்தார்கள் என்றெல்லாம் இதில் சுட்டி காட்டிவிட்டு, அதன் காரணமாகத்தான் பெரியார் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர கம்யூனிஸ்டுக்கு எதிராக அவர் ஒன்றும் சொல்லலைங்கிறத திருமாவளவன் அவர்கள் இங்கே தெளிவாக சுட்டி காட்டுகிறார். இதையெல்லாம் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் என்று பெரியாரை ஆதரித்து இருந்தால் 1930 பெரியார் அவர்கள் எழுதிய பேசிய பேச்சுக்களை உணர்ந்து கொண்டு பெரியார் வழிக்கு கம்யூனிஸ்ட்காரர்கள் வந்திருந்தால் இன்றைக்கு இந்த நாடு பொதுவுடைமை நாடாக நிச்சயம் உருவாகி இருக்கு என்பதிலே எந்த எல்லளவும் ஐயமில்லை. பெரியாருடைய வகுப்பு வாரிய உரிமையை அவர்கள் எதிர்த்தார்கள். அவருடைய நாத்திகத்தை வரட்டு நாத்திகம் என்று சொன்னார்கள். கடவுள் மத மூடநம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரத்தை செய்ய மறுத்தார்கள். பார்ப்பன எதிர்ப்பை செய்ய மறுத்தார்கள்.
அது போல வந்து ஐயா சொல்றது மாதிரி கம்ப ராமாயணத்திலையும் பகவத்கீதையிலையும் பொது உடைமை இருக்கிறதுன்னு சொன்னவங்க இவங்க. இதெல்லாம் பார்த்தா பெரியார் கோவப்படுறார். இந்த கம்யூனிஸ்ட்காரன் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் கம்யூனிஸ்டும் வராது என்று சொல்லி அந்த கம்யூனிஸ்டுகளை எதிர்த்தாரே தவிர கம்யூனிஸ்டுக்கு எதிரானவர்கள பெரியார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் ஓரளவிற்கு அதை உணர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. ஒரு சில புல்லுரிவுகள் இருந்து கொண்டுதான் இன்றைக்கும் 10% பொருளாதார அளவுகள் இடஒட்டு ஒதுக்கீட்டை ஆதரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் அதற்குள்ளும் ஒரு புகைச்சல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் சொல்வது போல இந்த இயக்கங்களை எல்லாம் இன்றைக்கு ஒருங்கிணைக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இருக்கிற கூட்டணிக்கு கம்யூனிஸ்ட் வரமாட்டாங்க. கம்யூனிஸ்டுக்கு இருக்கிற நிகழ்ச்சிக்கு அந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் வராது. இன்றைக்கு வந்து பிஜேபி அந்த RSS இந்துத்துவ சிந்தனைகள் நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிற நிலையிலே அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஓரணிக்கு கொண்டு வருவதிலே முக்கிய பங்காற்றியவர் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். எனவே இன்றைக்கு இருக்கிற கம்யூனிஸ்டுகள் இதையெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு பெரியாரை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கீழ வெண்மணியிலே பெரியாருடைய நிலைப்பாடு தவறு என்று சொன்னவர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அதே கீழ வெண்மணியிலே அந்த ஒரு பெரிய மாநாடு நினைவு நாள் கூட்டம் நடத்தினாங்க. அந்த நினைவு நாள் கூட்டத்திற்கு நம்முடைய இயக்கத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களை அழைத்து அந்த நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இருக்க கம்யூனிஸ்டுகள் மாறி இருக்கிறாங்க. அதே போல காங்கிரஸ் கூட அன்றைக்கு இருந்த பழைய காங்கிரஸ் கிடையாது. அன்றைக்கு பெரியாரை பெரியார் கொண்டு வந்த தீர்மானங்கள் எல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டு பெரியாரை கட்சியை விட்டு வெளியேற்றியது அந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸில். அதே போல காங்கிரஸ் எதிர்த்து பெரியார் அவர்கள் கடுமையாக போராடி இருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த அந்த காங்கிரஸ் வந்து பார்ப்பன காங்கிரஸ். அந்த காங்கிரஸ்ல RSS காரன் பூரா இருந்தான், பாப்பம் பூரா இருந்தான். இன்னைக்கு RSS காரன் பார்ப்பனெல்லாம் முக்கால்வாசி வெளியேறி விட்டார்கள். இன்னும் ஒரு சிலர் இருந்தாலும் கூட இன்றைக்கு இளம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே மிக சிறப்பாக அந்த இந்துத்துவ சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு குரல் கொடுத்து வருகிறார்கள். எனவே இந்த இந்துத்துவ சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் கம்யூனிஸ்டுகள் பெரியாரை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு புரிந்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. அந்த கட்சியிலே இருக்க அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொழி உணர்ச்சியெல்லாம் பேச மாட்டாங்க. இன்னைக்கு மொழியை பத்தி பேசுறாங்க. புதிய கல்விக் கொள்கை குலக்கல்வி திட்டத்தை அது அவ்வளவு எதிர்க்கல. இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறாங்க, இந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு தமிழர் பண்பாடு தமிழ் மொழி என்று அந்த அடிப்படையிலே கம்யூனிஸ்டுகள் பேசுகின்றார்கள். நம்முடைய கொள்கைகள் எல்லாம் அவர்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். பெரியாரை புரிந்து கொண்டு பெரியார் வழிக்கு அவர்களும் அணியமாகி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரசும் அதே போல நம்முடைய சித்தாந்தத்திற்கு அந்த RSS எதிர்க்கக்கூடிய இந்துத்துவ எதிர்க்கக்கூடிய பார்ப்பன பணியா கும்பலை எதிர்க்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது. இவையெல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் இங்கே வந்து இந்தியாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்துத்துவ கும்பலை ஓட விரட்ட முடியும். அவர்கள் நினைக்கக்கூடிய அந்த இந்து ராஜ்யத்தை ஒழித்து கட்ட முடியும். அந்த இன்றைக்கு வந்து இது ஆரியமா திராவிட மாயை என்று எழுதிய அந்த ராமமூர்த்தி அன்றைக்கு அந்த கட்சியில இருந்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் திராவிடத்தையும் ஆரியத்தையும் பேசக்கூடியவர்களாக கம்யூனிஸ்டில் இருக்கிறார்கள். அந்த திராவிட வழியிலே கம்யூனிஸ்டுகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இது நம்மை பிரிக்கிறது என்று பார்க்காமல் இணைக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து கம்யூனிஸ்டுகளையும் காங்கிரஸையும் மற்றுமுள்ள விடுதலை சிறுத்தைகள் மற்ற இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே ஒரு பெரிய இயக்கத்தை உருவாக்கி அதற்கு பாதுகாப்பரனாக திராவிடர்களை இருந்து தமிழர் தலைவர் வழிகாட்டுதலிலே இந்துத்துவ சக்திகளை ஓட விரட்டுவோம். தமிழ்நாட்டை தந்தை பெரியார் மண்ணாக மாற்றி காட்டுவோம். தமிழ்நாட்டை மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவிலும் பெரியாருடைய கருத்துக்களை கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லி இன்றைக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி பெரியார் மீதான அவதூறுகளை நாம் விரட்டி அடிப்போம். பெரியாரை அந்த சங்கிகளை பாதுகாப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.